கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு, ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோ. இறைவா ஆராதனை செய்கிறோ. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். அப்பா, இம்மட்டும் நீர் என்னை வழி நடத்தினதை நான் திரும்பி பார்க்கிறேன். ஆண்டவரே, என்னை எந்த வழியில் நீர் அதிசயமாக நடத்தினீரே, அதை நான் திரும்பி பார்க்கிறேன்ப்பா. இடை சட்டம் 8:2 சொல்வதை போல, ஆண்டவர் உன்னை நடத்தி வந்த அந்த வழியெல்லாம் நினைவு கூர்வாயாக. நினைவு கூறுவோம், உள்ளத்திலே அமைதியாக தியானிப்போம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என் கால்களுக்கு விளக்கு, என் பாதைக்கு வெளிச்சம். இதுவரை நடத்தினீரே, உமக்கு நன்றி அப்பா. இனிமேல் நடத்தப் போவதற்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, இனி வரும் பாதையிலும் எங்களை நடத்தும் ஆண்டவரே. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. இதுவரை நான் நடந்து வந்த பாதைகளை நினைக்கிறேன் அப்பா. என்னுடைய வாழ்க்கை வனாந்தரமாக இருந்த பாதையில் நீர் என்னை கைவிடவில்லை. என் வாழ்க்கை நெருப்பு பாதையில் இருந்தபொழுது நீர் என்னை கைவிடவில்லை. என் வாழ்க்கை கடல் பாதையில் இருந்த பொழுது நீர் என்னை மூழ்க விடவில்லை. என் வாழ்க்கை இருள் இறைந்த பாதையில் இருந்த பொழுது நீர் எனக்கு வெளிச்சமாக இருந்தீரப்பா. இதுவரை துணை செய்தவர் இனியும் செய்வார். இதுவரை ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. கடவுளிடம் அன்பு கூறுபவர்களுக்கு, அவருடைய திட்டத்தின்படி அழைக்கப்பட்டவருக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்கும். காத்திருந்த பாதை எனக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்ததப்பா. நான் அழுத பாதை எனக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தது ஆண்டவரே. நான் நினைத்து பார்க்கிறேன். நான் விழுந்த பாதை எனக்கு பணிவை கற்றுக் கொடுக்கிறதப்பா. ஒவ்வொரு பாதையும் எனக்கு ஒரு பாடமாக இருந்தது ஆண்டவரே. தாழ்வடைந்த பிறகு உயர்வதும், உயர்ந்த பிறகு தாழ்வதும் ஆண்டவருக்கு எளிது. பின்னால் திரும்பி பார்ப்போமா? ஒவ்வொரு அடியிலும் அவர் கை இருந்தது. இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். சமாதானம், விடுதலை, புதிய வாசலை தருகிறார். அவருடைய பாதை நீதியின் பாதை. முன்னால் கடல், பின்னால் பகைவன், ஆனால் மேலே ஆண்டவர் இருந்தார். ஆனால் கடவுள் கடலை பிளந்து வழி உண்டாக்கினார். உன்னுடைய வாழ்க்கை கடன், வழக்கு,
மூடிய கதவு ஒன்றுமே தெரியலையா? உன்னை உயர்த்துகிற தேவன் உன்னை உயர்த்துவார். உன்னுடைய பாதை நெருப்பு பாதையாக இருக்கிறதா? உன்னுடைய வேலை, பிரச்சனை, குடும்பம், சண்டை, வியாதி, அவமானம், ஆனால் நெருப்பில் கூட நம்ம கூட 4வது ஆளாக நடந்தாரே. நெருப்பு நம்மளை சுடாது, நெருப்பு நம்மளை புடமிடும். உன்னுடைய வாழ்க்கை வனாந்திர பாதையாக இருக்கிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் கண்ணீர், தனிமை, பற்றாக்குறை, சோதனையாக இருக்கிறது. ஆனால் அங்கதான் ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார், தண்ணீர் பாறையிலிருந்து வர செய்தார். வனாந்திரம் நம்மளை அழிக்க அல்ல, நம்மளை உருவாக்க. நாம் கடந்து வந்த பாதைகள். நான் ஆள்பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் மனபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்றும் முடியலை. என் வாய்பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியலை. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. உன் தேவனாகிய ஆண்டவர் வனாந்தரத்திலே 40 வருடமாக உன்னை நடத்தி வந்த அந்த வழியெல்லாம் நினைவு கூறுவாயாக. நினைச்சு பாருங்க, உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. சிந்தனை, சொல், செயலிலும் நினைச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் அப்படியே திரும்பி பார்ப்போமா? எப்படி இருந்த நாமை ஆண்டவர் இன்று மட்டும் பாதுகாத்து வரவில்லையா? திரும்பி பாருங்க. ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றி அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறாரே. திரும்பி பார்ப்போம். ஆண்டவர் என்னை கைவிடவில்லை, ஆண்டவர் என்னை கைவிடவில்லை. ஆண்டவர் சமூகத்தில் ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியின் கனிகளில் எங்களுக்கு தாங்க, ஆவியின் கனிகளை தாங்க ஆண்டவரே. ஆவியானவரே எங்களை நிரப்பும், இன்று முழுவதும் எங்களை நடத்தும். எங்கள் வார்த்தையில், எங்கள் செயலில், எங்கள் சிந்தையில் நீர் வெளிப்படும் ஆண்டவரே. நீர் வெளிப்படும்படி உம்மால் நிரப்பப்பட விரும்புகிறோம் ஆண்டவரே. நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் உள்ளத்தில் வாசம் செய்வதற்காய் நன்றி அப்பா. என்னை தேற்றுவதற்காய் நன்றி ஆண்டவரே. என்னை பலப்படுத்துவதற்கு நன்றி. என்னை பாவத்திலிருந்து காப்பதற்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்தில், உம்முடைய இறை வார்த்தையில் என்னை நடத்துவதற்கு நன்றி அப்பான்னு சொல்லி எங்களுக்காக பரிந்து பேசும் ஆண்டவரே. நாம் எப்படி இறைவனிடம் வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆண்டவரே. நீர் சொல்லன்னா பெருமூச்சுகளோடு எங்களுக்காக பரிந்து பேசுகிறீர் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் ஊழியத்தை நீர் செய்கிறீர் ஆண்டவரே. கடவுளின் ஆவியால் நடத்தப்படுவோர் அனைவரும் கடவுளின் மக்களே. அவர் நம்மை தவறான வழியில் போக விட மாட்டார், நம்மை நடத்துகிறார். தனிமையில் துணையாக, பயத்தில் தைரியமாக நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை நடத்துவார். ஆவியானவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஏன் நம்ம நன்றி சொல்லணும்? அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை நடத்துகிறார், அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். எனவே அவருக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி சொன்னாயா? நான் தந்தையிடம் கேட்பேன், அப்போது அவர் என்றென்றும் உங்களோடு இருக்கும்படி வேறொரு துணையாளரை உங்களுக்கு தருவார் என்று இயேசு சொன்ன அந்த பரிசுத்த வார்த்தை நினைவிற்கு கொண்டு வாங்க. ஆவியானவரே, இந்த காலை பொழுதில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறப்பா, உம்மை நான் புகழ்வேன். ஏழிலே நீர் எனக்கு துணையாக இருந்தேன். இந்த நாள் முழுவதும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் ஆண்டவர். இந்த நாள் முழுவதும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். உம்மை நான் புகழ்வேன். தகப்பனே, என்னை பெற்றெடுத்ததற்காக நன்றி. தகப்பனே, என்னை மன்னித்ததற்காக நன்றி. தகப்பனே, என்னை குணமாக்கியதற்காக நன்றி. தகப்பனே, என்னை தாங்கியதற்காக நன்றி. தகப்பனே, எனக்காக காத்திருப்பதற்காக நன்றி. உன் வாழ்நாளை நன்மையால் நிரப்புகிறவர், இஸ்ரவேலை காக்கும் அவர் உறங்குவதும் இல்லை. தாய் மறந்தால் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன அந்த தகப்பன் நம்மை நேசிக்கிறார், நம்மை காக்கிறார்,
அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? பழைய கிழிந்த அடுக்கான வாழ்வை கழட்டி போடுற ஆண்டவர், உம்முடைய அம்பார துணி, நீதியின் ஆடை எனக்கு தாங்க. அது என்னை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து காக்கட்டும் ஆண்டவர். நான் உம்முடைய பிள்ளை என்று உலகம் அறியட்டும் ஆண்டவர். அந்த துணி, அம்பார துணி, அந்த துணியை அணிந்தவர்கள் கடவுளின் பிள்ளைகள் என்ற அடையாளம் தெரியும். கர்த்தராக இயேசுவை அணிந்து கொள்வோம். மனிதன் துணி கிளியும் அழுக்காகும், ஆனால் கடவுள் தரும் அம்பார துணி ஒருபோதும் அழியாது. ஒருவன் கிறிஸ்துவுக்கு இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆண்டவரே, உம்முடைய நீதியால், உம்முடைய பாதுகாப்பால், உம்முடைய பரிசுத்தத்தால் எங்களை மூடும் ஆண்டவரே. பழசான என் வாழ்வை புதிதாக்கும் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய அம்பார துணி என் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய அம்பார துணி தந்து என்னை அலங்கரித்தீர் ஆண்டவரே. பாவம், சாபம், நோய் தீண்டாத பாதுகாப்பு, ஒருபோதும் அடியாத ரட்சிப்பு, பரிசுத்தாவின் புதிய வாழ்க்கை, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதியின் ஆடை, அம்பார துணி. அம்பார துணி மிருதுவான, சுத்தமான, மெல்லிய நாராடை அணிந்து கொள்ள அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த மெல்லிய நாராடை பரிசுத்தவான்களின் நீதியான செயல்கள் என்று திருவெளிப்பாடு 19:8 வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள். மணமகன் மாலையை அணிவது போலவும், மணமகன் அணிகலன்களை தன்னை அலங்கரிப்பது போலவும், இரட்சிப்பின் ஆடைகளை அவர் எனக்கு அணிவித்தார், நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அம்பார துணி இயேசுவின் நீதி, அம்பார துணி இயேசுவின் ரட்சிப்பு, அம்பார துணி பரிசுத்தம், இயேசுவின் பரிசுத்தம். ஆன்மீக அர்த்தம், கிறிஸ்தவ பயன்பாடு. எப்போதும் புதிதாக இருக்கும் ஆடை அம்பார துணி என்பது, அம்பாராது என்பது பழசாகாத, தேயாத, கெட்டுப்போகாத துணி, ஆடை, வஸ்திரம் எப்பொழுதும் புதிதாகவே இருக்கும். எப்பொழுதும் புதிதாகவே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அன்பு மிக்கவர். இயேசுவுக்கே மகிமை, ஆவியானவருக்கே மகிமை. உங்கள் வாழ்க்கையில் கடவுள் செய்த ஒவ்வொரு நன்மையை சாட்சியாக சொல்ல விரும்புகிறீங்களா? ஆண்டவர் இரக்கம் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் உள்ளவர், பேரன்பும் உள்ளவர். என் ஆன்மாவே ஆண்டவரை போற்று. அவர் செய்த எல்லா நன்மைகளையும் மறவாதே. தனிமையாக இருக்கிறியா? தந்தை போல இரக்கம் காட்டுவார். நீ சோர்ந்து போயிருக்கிறாயா? அவர் உன்னை புதுப்பிக்கிறார். நீ நோயாளியாக இருக்கிறியா? அவருடைய குணமாக்குகிறார். பாவியாக இருக்கிறியா? அவருடைய மன்னிக்கிறார். நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உருவ முழுக்க, வசனம் முழுக்க ஒரே வார்த்தை சொல்கிறாரு, அன்பு, அன்பு, அன்பு. ஆமன் பாந்தவர்களே, ஒவ்வொரு நாள் அவருடைய அன்பை ருசித்து பார்ப்போமா? அன்பை ருசித்து பார்ப்போமா? சங்கீதம் 103 வாசித்தோம். இன்னும் வாசித்து அதன் அருமையான உள்ள அர்த்தங்களை புரிந்து கொள்வோமா? சங்கீதம் 103 படி, என் ஆன்மாவே ஆண்டவருக்கு நன்றி சொல். சங்கீதம் 103 படி, என் பாவங்களை மன்னி. வசனம் 3 படி, என் நோய்களை குணமாக்கும். வசனம் 4 படி, என் வாழ்க்கையை அழிவிலிருந்து மீட்டள்ளும். வசனம் 5 படி, என் இளமையை கழுகு போல புதுப்பிக்கும் ஆண்டவரே. வசனம் 8 படி, உமது இரக்கத்தாலும் பேரன்பாலும் என்னை நிரப்பும் ஆண்டவரே. வசனம் 12 படி, என் குற்றங்களை மேற்கு கிழக்கு போல தூரமாக்கும் என்று சொல்லி தாமை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பாமா? அவர் தம் இதயத்தை ஆண்டவரை நாடுவதில் நிலைநிறுத்துவார்கள். ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் அவருடைய உண்மையான பிள்ளைகளாக அவரை போற்றி, என் ஆன்மாவே ஆண்டவரை போற்று. நன்மை பெற்றதும் நன்றி சொல்லுங்க, பாடுங்க, சுதிங்க. அதுக்கப்புறம் ஆண்டவரை மறந்துடாதீங்க. ஆண்டவரின் பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது. மனித அன்பு மாறும், ஆனால் கடவுளுடைய அன்பு மாறாது. ஆண்டவரின் அன்பு நிரந்தரம். மறவாதே, மறவாதே. அவர் செய்த எல்லா நன்மைகளையும் மறவாதே. நன்றி மறப்பது தான் மிகப்பெரிய பாவம். எழுதுங்க, டைரியில் எழுதி வைங்க. இன்று கடவுள் எனக்கு செய்த நன்மைகள், கடந்த காலத்தில் எனக்கு செய்த நன்மைகள் ஒவ்வொரு குறிப்பேட்டில் எழுதுங்க. எழுதி ஆண்டவருக்கு பெயர் சொல்லி அவர்கிட்ட எண்ணி அவருடைய சமூகத்தில் நன்றி சொல்வோமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக
காத்திருக்க தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல நம்முடைய பலவீனம் அவருக்கு தெரியும். நாம் புழுதி, ஆனால் அவர் நம்மளை நேசிக்கிறார். ஒவ்வொரு நாளும் மேற்கிலிருந்து கிழக்கு எவ்வளவு தொலையோ அவ்வளோ தொலைவிற்கு நம்முடைய குற்றங்களை மன்னிக்கிறவர். ஒரு வார்த்தை சொல்லுங்கள். என் நாள் பலத்தால் நாளை பார்த்து நாள முடியலை, என் மனபலத்தால் படைக்க பார்த்தேன் படைக்க முடியலை, என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன் ஒன்று முடியலை, என் வாய்பலத்தால் வாழ பார்த்தேன் வாழ முடியலை. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்த நேசையான்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். திரும்பி பார்ப்போம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு உயிரை கொடுத்து இந்த அதிகாலை வேளையில் அவரை சுதிக்க செய்த கிருபைக்காய் நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லு ஆத்துமாவே, நன்றி செய். கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மையும் ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதேன்னு சொல்லி கேட்கப் போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.